மார்ஷா பாடுறான். மீன் குடிக்கிற இடமா இது? ஏரியில மீன் குடிக்க ஞாபகம் வந்துச்சா? கோயில் ஜெயிச்சியா? மனவர போடுறானே என்னடா செய்யறீங்க? படுத்தான் போட்டுக்கலாம்னு நினைச்சுங்க. சரி விடு விடு விடு. போடுவேன். மனமேட போட்டாச்சு. ஐயோ மோளகாரம் தோடு. ஊருக்கு மேலகார அந்தல. ஏண்டா மோளகாரம் விட்டுட்டாடி. போய் அந்தல. கல்யாணத்துக்காக மோளம் வேண்டா. ஆமா. அந்த மோளத்தியாம் தோடு விட்டுறேன் பாருடா. ஓ மோளகாரே. ஓ மோளகாரே. ஏமா மோளகாரே. சரியான செவுடுக்கார மாத்திரமா இருப்பான் போறீங்களா? எப்போ தூங்கிட்டானே. ஓ மோளகாரே. ஏமா மோளகாரே. டேய் மேல கைய கொடு. மேல கைய கொடு. என்ன சொல்லுவாங்க? அடிக்கணும். கிட்ட வர அடிடா. இல்லப்பா மோள அடிக்கணும். நீ எவ்வளவு கேக்குற? நீ எவ்வளவு தர? நீ எவ்வளவு கேக்குற? எவ்வளவு தர? ஏய் எவ்வளவு கேக்குற? நான் ஒக்கால கேக்குறேன். குடுறா. டேய் சூப்பரா இருக்கடா அக்கா. டேய் ஓ ஒக்காசி நல்லா இருக்குமாடா? அங்க ஒக்கா சூப்பரா இருக்கடா செய்யார் பஸ் ஸ்டால்ல. எப்படிடா? அங்க ஒக்காக்கு சூத்து பின்னால இருக்கும். இவனுக்கு வயிறு முன்ன இருக்கும். இது வேணாடா டேய். உன் சூத்து எவ்வளவு விக்கிற அப்படியே? போறாமாடா. உட்காந்து சூத்து பேசா புடுறேன் டேய் பையன். என்ன பண்ற? ஏம்பா அது இல்லப்பா திருமணத்துக்கு மேல வாசிக்கணும். சம்பளம் எவ்வளவு கேக்குறேன்னு கேட்டப்பா. பெரியதா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. பாவமா இருக்கு பார்த்தா. என்ன? எவ்வளவு கேக்குறேன்னு கேட்டா. எவ்வளவு கேக்குறா? அதான் சொல்றேன்டா. பெரியதா இருக்குன்னு நினைக்கிறேன். பாவமா இருக்குடா. ஒரு 5000 ரூபாய் கொடுறேன். 5000 ரூபாவா? இன்னாத்தின அப்படியே அச்சு கீக்கிற உங்க 5000 ரூபாய் கொடுக்கலாம். ரெண்டு கீழ போய் வண்டில இருக்கு. உங்க போல ஊட்டுது. ஏம்பா பாத்து கேளுப்பா கொஞ்சம். ஒரு மணி நேரத்துக்கு வேலை தான்ப்பா. பாத்து கேளுப்பா கொஞ்சம். ஒரு மணி நேரத்துக்கு வேலை தான். ஒரு 2000 ரூபாய் கம்மியா பண்ணி கொடுறேன். 2000 ரூபாய் கம்மியாவா? என்னய்யா ஒரு மணி நேரத்து வேலைக்கு 2000 ரூபாய் கேன் பண்ணி 3000 ரூபாய் கேக்குறேன். ஐயோ என்னால அவ்வளவுலாம் தர முடியாது. புரியுதா? 8000 ரூபாய் தரேன். வண்டி பண்ணிட்டானப்பா. வணக்கம்பா. வீட்டுல எப்படி நான் பொண்டாட்டி புள்ள சொல்லிட்டுமா? சரி பண்ணியாடி போனேன். நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க கூட்டு குடும்பம் வந்து 2 பேர். வீட்டுல அண்ணிலாம் நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்டா? அப்படி கேளு. சரியா? நீ ஒரு மணி நேரம் ஓதவாயா? கொஞ்சம் கிட்ட வா. அப்படி என்னய்யா கிட்ட போனா உப்புன்றா? நீ தானே ஓத சொன்னா? நான் என்ன வாசிக்கணுமா? என்ன காரியமாண்ணா? எல்லாத்துக்கும் போகட்டேன் நானு. சுபகாரியமா சுபகாரியம். கல்யாணம் கல்யாணம். யாருக்கு கல்யாணம்? ஓஹோ. ஒரு மணி நேரத்து வேலை தான். சம்பளம் எவ்வளவு கேக்குற தகுதி கேள்வி. ஒரு 3000 ரூபாய் கொடுறேன். என்னய்யா மற்ற காய் நான் உரி ஒரு கொட்டி அனுப்பிச்சுட்டா? மனசாட்சி எல்லாம் கேக்குறேன். பாத்து கேளு கொஞ்சம். டேய் கஷ்டங்குதுடா. வாயில் வச்சு டம்மு கட்டி ஊதணும். நாங்க நான் சூத்துல வச்சு டம்மு கட்டி ஊதுன சொல்றோம். அதுல கூட ஊதி வைனியா? நான் படுத்து கோயில்ல எல்லாம் உள்ள வேலை செஞ்சு பாத்து கேளு கொஞ்சம். ஒரு மணி டேய் நேரம் 1000 ரூபாய் கம்மியா கொடுறேன். 2000 ரூபாய் கொடுறேன். 2000 ரூபாய். என்னய்யா ஒரு மணி நேரத்து வேலைக்கு 2000 ரூபாய் கேக்குறேன். யோ என்னால அவ்வளவுலாம் தர முடியாது. 5000 ரூபாய் தரேன். கட்டிக்கார போட்டுருந்தாங்க. என்ன பம்பா அடிக்கிறவனெல்லாம் மெர்சன்ஸ்ல உட்கார வச்சு சேர்த்து வச்சுக்கிற பாரு நீ. அவர் புடுங்குற புடுங்குக்கு அவருக்கு 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் சொல்றாங்க. 8 லட்சம். இன்னும் 2 லட்சம் மாத்த ஐயா நீ என்ன பண்றீங்க பார்க்கலாம்டா? ஐயோ டேய் நான் எங்க ஆட்டாறேன். எங்களோட வந்து சலம்ப ஆடுறேன். மாப்பிள்ளை குறைஞ்சு ஏய் ஏன்னா பெரிய இடத்துல பொண்ணு காட்டினா மாப்பிள்ளை மரியாதை இல்லைதான். அதனால உங்க வீட்டு பொண்ணு தான் குறைங்க ஆட்டை போட்டாலும் புண்ணாரி உன்ன கல்யாணமா அவளை இல்லாத கதெல்லாம் பேசுறாங்க. தாலி கட்டா போனா நடு ஓடி போடுவோம் போது. என்ன பூபதியா? இந்த பையனுக்கு கல்யாணம்? ஆமா ஆமா இந்த பீனுக்கா எங்கேயோ பாத்துக்கிறேன் நானு. தெரியாதா? என்ன உங்களுக்கு தெரியாதா? என்ன ஒண்ணு கூட தெரியல. எங்கேயோ பாத்துக்கிறேன் இந்த பையனை. பாத்துருப்ப விடு அப்புறம் பேசுறாங்க. முட்டை போடுவாய்
அன்போடி முட்டை போட்டால் நான் ஆம்புலேட் போட்டு சாப்பிடுவேன். ஏய், நான் டபுள் டபுளா ஆப்பாயில் ஊத்தி சாப்பிடுவேன். அதான் டபுள் டபுளா போட முட்டை அது. ஏண்டா ஆனா உன்னை நான் என்ன அடிக்கிறேன் என்னடா? நான் என் பொண்ணை பேச்சு வச்சுக்கிறேன். இப்ப என்ன கல்யாணம் நடக்க போச்சா? போட போறியா? பரவாயில்ல, எங்க போறியா? பரவாயில்ல. என்ன வேணாம் பாரு, என்ன இங்கே உலக வந்து போங்க. ஏய் நான் பார்த்து சிவனை தான் உட்காந்தீங்க. அட குழந்தை, நீ வாழான்ட்டு போட்டு விடாத. எப்படி நீ என்ன உலசிக்கிறே? போட போறியா? பரவாயில்ல. ஏண்டா? இவன் தான் மனசுல ஆசையை வளர்த்து இப்படி ஏமாத்துறாங்க. கல்யாணமா நடக்கல, அதுக்காட்டி என்ன எல்லா வேலையும் இங்க பண்ணிருக்கீங்களா? உன்னை உள்ள போய் என்ன பண்ணிருக்கா? மடமேல அடிச்சுட்டாங்க. ஆ. மாலை எங்கடா? மாலை, மாலை. போட்ட கை மேல ஏடா பூபதியா பூபதியா தலைக்குட்டியா ஓ, நானு. இது என் போய் தடுத்தானுப்பா. ஆமா, ஆமா. வெளியாம மாரியம்மா கோயிலுக்கு போய் சம்பளத்துமா போய் மைட்டு போயிட்டா. அங்கே சொங்கலும் புண்டுல வாங்கி வந்து சொங்கலம் பொண்டலமா. ஆமா செலவுட்டியா இதெல்லாம் போய் தந்தாங்க. கோயிலுக்கு மட்டும் தான் எடுத்து போனோம். அங்கே வச்சிருக்கா ஏய், ஏய் மடமேல அடிச்சாச்சு. ஆமா ஐயரே எங்கடா? ஐயரே. ஏங்க ஐயர் சொல்லிட்டு வந்து எனக்கு போகுது. ஐயரு கேத்துல வச்சு செத்துறாங்க. வாடா என்னடா அப்படி சொன்னா எப்பதான் கல்யாணம் நடக்கா? அந்த ஆளாண்ட ஒரு 500 ரூபாய் கடன் வாங்கிட்டுங்க. ஆ. அவன் எங்க பார்த்தாலும் கேக்குறான். ஆ. கல்யாணத்துக்கு கூட்டு வந்த மாதிரி பக்கத்துல கிணறு இருந்துச்சு. ஆ. எட்டி வச்சேன். அந்த கிணத்துல விதே செத்துட்டான். கல்யாணம் நடக்குதுமாடா? ஏங்க இப்ப என்ன ஐயர் இல்லாத எப்படி கல்யாணம் நடக்கா? ஐயரு இல்லாத கல்யாணம் நடக்காது. ஆமாடா. ஏங்க நீங்க கவலைப்படுறீங்க? என் மச்சான் சொல்லுவாங்க மந்திரத்தா. ஐயா சிறப்பான மந்திரம். தெரியுமா? சரி சொல்றா. ஐயா எங்க அம்மா ஐயர் வீட்டுல வேலை செய்வாங்க. ஏங்க ஐயரு உங்க அம்மாட்ட வேலை செய்யணும். நான் ஐயர் எங்க அம்மால வச்சிருந்தா நான் ஐயருக்கு பிறந்தவன்டா. அப்ப நீ கிராசா? கிராசு தாண்டா 4 லிட்டர் சேர்த்து கிடக்கும். டேய், எங்க அம்மா ஐயர் வச்சு நாங்க சொல்றேடா. எங்க அம்மா ஐயர் வீட்டுல சாணி போடுவாடா. ஏண்டா அசல் சாணம் ஏத்தாந்து சந்தனம் போல கரைச்சி பாத்திரல தெளிச்சு பெருக்கி தள்ளி கோலம் போடுவாங்க. அப்ப நான் சின்ன குழந்தை என்ன குழந்தை? எங்க அம்மா ஐயர் வீட்டு திண்ணை மேல போட்டு இந்த வீட்டு வேலை செய்யும் போது நான் முட்டி போட்டுக்கினே விளையாடிக்கிட்டு போய் ஜன்னல் புடிச்சுட்டு எட்டி பார்ப்பேன். ஐயரு உங்க அம்மா வேலை செய்யுதா? அப்பதானே எங்க அம்மா சாமானம் கழுவா. யாரு ஐயரு சாமானியா? ஐயர் சாமானத்தை கழுவ மாட்டாடா. ஐயர் வீட்டுக்கு இதை காமாட்சம்மா விளக்கு, அந்த குத்து விளக்கு, அந்த அர்ச்சனை தட்டு, அந்த பூஜை தட்டு, அந்த பஞ்ச பாத்திரம், அந்த கலச சொம்பு இதெல்லாம் கழுவாங்கடா. அப்ப ஜன்னல் வையா பார்த்திருப்பேன். ஐயர் பூஜை ரூம்ல மந்திரம் சொல்லுவார். சொல்லுவாரு. அந்த மந்திரத்தை கப்புனு புடிச்சுக்கணும். கப்புன்னு புடிச்சு வந்துக்கிறேன். ஆமா. அப்படியே கொஞ்சம் அவுத்து விடுங்க. சொல்லுவேன்டா. தலை தண்ணி என்னடா இது? கரண்டியா என்ன 4 பக்கமா சக்கரம் போட்டுங்கிறான். மூளை சக்கரம் போட்டு கட்டு கட்டி வச்சுக்கிறேன். அந்த தேவர் மோவரெல்லாம் வரக்கூடாதுன்னா அந்த தேவலோகத்திலிருந்து பூலோகத்துல வந்து இந்த கட்டுல அகப்பட்டு ஆசீர்வாதம் பண்ண வருவாங்க. அதுக்கு தான் 4 மூலம் சக்கரம் போட்டு கட்டு கட்டி வச்சுக்கிறேன். ஏண்டா இது அது சரியா? கால்ல என்ன கத்தி மேய்ச்சிங்களா? நான் கட்டி மறிக்காத மந்திரம் சொன்னேன்னா என்னை வாரி அடிச்சிடும். அது வாரி அடிக்கூடாதுன்னு தான் கத்திய காலில் மெச்சிக்கணும். நான் மந்திரம் சொன்னேன்னா இந்த கட்டளை பணம் 11 ரூபாய் வைக்கணும். 11 ரூபாய் வைக்கணுமா? ஆமா. என்னடா டேய், டேய் நான் ஒரு 11 ரூபாய் வச்சேன்டா. நேத்து 1000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேடா டேய். உங்களால முடிஞ்சா 1 ரூபாய் 2 ரூபாய் கூட கொடுக்கலாம். அம்மா உத்தரவு வாங்கிக்கா, உத்தரவு வாங்கிக்கடா. டேய் என்ன உத்தரவு வாங்கிட்டா? கல்யாணத்துல உத்தரவு வாங்குவா? இல்ல மந்திரம் சொல்லட்டுமான்னு கேட்டேன். மந்திரம் சொல்லட்டுமா? டேய் எங்க மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இங்க பாரு என்ன நடந்துக்குது. அவங்க சின்ன கிழிச்சுடா. அது நடக்கட்டும். அது நடந்தாங்க காசு பார்த்து தானே கரெக்டா மந்திரம் சொல்லி அனுப்பிச்சு வைக்கலாம். அம்சு விட்டுலாம் நான் கம்னு வர அனுப்புறேன்டா. சொல்றா. குருவே குருவே சாமி குருவே அடியவர் விண்ணப்பம் சொல்றேன் கேளு சுவாமிநாத். நான் முன்பு பிறந்தவனா முதல் திருத்தவனா ஆணைய
ஏறி ஹரிச்சந்திர மகாராஜாவை அடிமை கொண்டவர் சுவாமிநாள். இதெல்லாம் சொல்லி வெட்டாமக்கா பரவதையில ஒரு ஆலமரம், ஆலமரத்துல கன்னி புத்து பக்கத்துல ஒரு கலசத்துட விதம் சொல்லி வாடா சுவாமின்னா அப்படியே சொல்லி வருகிறேன் சுவாமி. காராம்பாசு கொண்டு வந்து காலை கட்டி கை தடுத்து 5 பாகம் வந்து தான் வேறுதாமக்கு யானை மதம் யானைக்கு தெரியாது, தாமதம் தனக்கு தெரியாது. சாப்பிட்டு வராமல் வேறுதாமக்கு வெத்தலை கொடுக்க வேசுங்கள் ஆயிரும், சுண்ணாம்பு கொடுக்க தோழிங்கள் ஆயிரும். நட்டகத்தோடு நாடகத்தோடு காரூர் வரும்போது கண்ணி கையாத கம்மாள பெண்ணு வலது கலர் வாங்கி இடது கலர் அடிச்சா வேறுதாமக்கு அச்ச அடியானது ஆகாயம் திடுக்கிட்டு பூமாதேவி திடுக்கிட்டு அகிலமே கிடுக்கிடுன்னு ஆடி போச்சு சுவாமினா. இதை சொல்லிய வேறுதாமக்கா பாவ புண்ணியத்தை படுத்தாத்தி வாடானா அப்படியே சொல்லி வருகிறேன் சுவாமி. ஐயோடு உனக்கு அள்ளிடாதவன், பசியாவனுக்கு பால் வாக்காதவன், எரியில கொல்லி எட்டி வச்சவன், வண்ணாங்கூலி வாயில் அடிச்சவன், அம்டங்கூலி அபகரிச்சவன், கூலிய குறைச்சவன், குறமரக்கா அளந்தவன், வெத்தத்தாயிட்டால் நடுத்தரில் எட்டி வச்சவன், பங்காளி சொத்தை அபகரிச்சவன், நடக்கிற வயல முள்ளடைச்சவன், பால்ல தண்ணி கலந்தவன், தான் மனிதருக்கு பிறகு மனைவி மீது ஆசைப்படுறவன். இவாளுக்கெல்லாம் ஏழு சுவாமி கட்டலனா, இவாளுக்கெல்லாம் பாம்புக்குய பள்ளிக்குய அரணுக்குன்னு சொல்லக்கூடிய நரகத்துல தள்ளி சுவாமினா பாவத்தை படுத்தாத்தி வாத்திய வேறுதாமக்கா புண்ணியத்தை படுத்தாத்தி வாடானா அப்படியே சொல்லி வருகிறேன் சுவாமி. ஐயோடு அவனுக்கு அள்ளியிட்டவர், பசியாமல் உங்களுக்கு பால் வார்த்தவர், அன்னதானம் போட்டவர், நடக்கிற வழியில தண்ணீர் பந்த வெட்டவர், கோவில் கட்டியவர், குளத்தை வெட்டியவர், மரம் வைத்தவர். இவாளுக்கு ஏழு சுவாமி கட்டலனா, இவாளுக்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போன சுவாமின்னா இதை சொல்லிய வேறுதாமக்கா எட்டி கோத்த இடி மருந்து இடுகிடு சாராயம் வாணிய செக்கலை கொட்டி 3 உருண்டை ஆக்கினால் வேறுதாமக்கு அதையும் சாப்பிட்டு வராமல் வேறுதாமக்கு காய் உதிரும் பூ உதிரும் 10 மாச பிண்டா அருந்து வீயும் பொரியடிச்சு பிறந்து விட்டு சோறு நீர்கோடம் தலைமையாளர் சத்துவங்க வர்றாங்க சிவலோகம் போ, மாண்டவங்க வர்றாங்க வைகுண்டம் போ, காலிய கதவத்தரு ஹரிச்சந்திரா வெய்ய விடு இன்னைக்கு பின்ன தூக்கு. திருமணத்திற்கு போயிருக்கேன். மணமகள் கைது தாலி கட்டும் போது மணமகள் சிரிச்ச முகமா இருப்பா, உண்மைதான். கோபமா இருக்கிறாங்க. ஆமா, மணமகள் கைது தாலி கட்டுவான். ஆனா உன் மகள் சிரிக்கிறாளா இல்ல சோகமா இருக்கிறானு நான் பார்க்க முடியவில்லை. முகம் மூடி கொண்டிருக்காளே, ஏன் முகம் மூடி போறீங்க? இது நான் தெரியல. ஏன் மூடி வச்சு தாலியா இருக்குது? ஏன் மூடி வச்சு தாலியா இருக்குது? நீங்க இது கவலைப்படாதீங்க. அவங்க குல வழக்கப்படி எப்போதுமே முகத்தை மூடிதாங்க கல்யாணத்துல திருமணத்திற்கு யாரு திருமணம் இருந்தாலும் ஐயா முறைப்படி செய்வீங்க. பார்த்து என்னுடைய மகளுக்கும் என்னுடைய மருமகளுக்கும் இப்போது முதல் இரவுடா. முதல் இரவு நம்ம 2 பேரும் இட்டு போடா என் மகளுக்குடா. அவங்க 2 பேரும் தானே நான் ரெடி பண்ணிட்டேன். என்னுடைய கண்ணே உன் நினைத்து ஒப்படைக்கிறேன். எப்போதும் ஆனந்த கண்ணீர் தான் பார்க்கணும். மத்த கண்ணீர் பார்க்க கண்ணீர் வர மாட்டேன். ஆமா, சந்தோஷமா இருக்கிறேன். கண்ணீர் வர விட மாட்டேன். மாமா சந்தோஷமா இருக்கிறாங்க. நான் பால் பாய ரெடி பண்றேன். சீக்கிரம் வாங்க.